அச்சலசல் நிகழ்ச்சி இனியும் நேயர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். அரசியல் தொடங்கி சென்னையின் உட்கட்டமைப்பு வசதிகள் வரை பல முக்கிய விஷயங்களை இன்றைய தினம் இந்நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்கவிருக்கின்றோம். நிகழ்ச்சியில் நம்மிடையே இணைகிறார் அரசியல் விமர்சகர் டாக்டர் சுமந்த் ஸ்ரீராமன். குட் மார்னிங். ஸோ நம்ம முதல்ல எடுத்து வேண்டி பேசிய செய்தியை பார்த்தீங்க அப்படின்னா, நெடுவாசல் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரோ கார்பன் எக்ஸ்ப்ளரேஷன், மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்கக்கூடிய அந்த அனுமதி. ஸோ இந்த விஷயங்களுக்கு இப்போ போராட்டங்கள் வெடித்து அது ஒரு பெரிய அளவுக்கு போயிட்டுருக்குங்கிறத பார்க்குறோம். அங்கே ஊர் மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. சுற்றி இருக்கக்கூடிய கிராம பகுதிகளிலிருந்து மக்கள் வராங்க. இது போன்ற செய்திகள்லாம் வருது. ஸோ இந்த திட்டத்தை பற்றின புரிதல் அங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறோமா ஒன்று. இன்னொன்று மத்திய அரசாங்கம் எப்போ மக்களுக்கு புரிதல் இல்லாத அளவுக்கு தான் எல்லா திட்டங்களையும் வகுத்து அதுக்கப்புறம் நேரடியாக போயிடுறாங்க, போராட்டங்களை சந்திக்கிறாங்கன்னு பார்க்குறோமா. இந்த திட்டம் தேவையா வேண்டாமாங்கிற விவாதத்துக்குள்ளே நம்ம போகிறது இது சரியான தருணம் இல்லை. அதாவது அடிப்படையாக நம்ம ஒரு முடிவு எடுக்க வேண்டிய ஒரு தருணம். தமிழ்நாட்டில் ஆயில் எனர்ஜி செக்டரில் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணணுமா வேண்டாமா? ஏன்னா நம்ம பார்த்தோம்னா 1985-86 காவேரியில் பேசனில் முதல்ல எக்ஸ்ப்ளோரேஷன் ஆரம்பிக்கிறாங்க. நரிமணம் போன்ற இடங்களில் அவங்க ட்ரில் பண்ணுறாங்க. அங்கே நேச்சுரல் கேஸ் ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி நடந்து கொண்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இப்போ இது இந்த ஸ்மால் பிளாக்ஸ், அதாவது ரொம்ப ரொம்ப சிறிய டிஸ்கவரிஸ் எங்கே இருக்கோ அதுக்கு தனியாக ஒரு டெண்டரை விட்டு அது ஏலம் மூலமாக அதை அலாட் பண்ணுறாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 31 இடம் இந்தியா முழுவதும் பல இடங்களில். அதில் ஒரு நெடுவாசல் ஒன்று. நமக்கு இதில் ஒரு பேலன்ஸ்டு வியூ வேணும். நெடுவாசல் போன்ற திட்டங்கள் என்வைரன்மெண்ட்டுக்கு, சுற்றுப்புற சூழலுக்கு பாதிப்பே இல்லாமல் செய்ய முடியுமா என்றால் செய்ய முடியாது. உலகத்தில் எங்கேயுமே செய்ய முடியாது. சுற்றுப்புற சூழல் பாதிப்பு இல்லாமல் ஒரு எண்ணெய் எக்ஸ்ட்ராக்ஷன் அல்லது நேச்சுரல் கேஸ் எக்ஸ்ட்ராக்ஷனை 0 என்வைரன்மெண்டல் டேமேஜோடு செய்யறது சாத்தியம் இல்லை. ஆனால் வாட் இஸ் அன் அக்செப்டபிள் ரிஸ்க், எந்த அளவிற்கு இந்த மாசு கட்டுப்பாட்டு, அதாவது இந்த பொல்யூஷன் எஃபெக்ட்ஸோ என்வைரன்மெண்டல் எஃபெக்ட்ஸோ நம்ம எவ்வளவு ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிறது அரசுகள், மாநில அரசும் மத்திய அரசும் உட்கார்ந்து பேசி ஒரு முடிவுக்கு வர வேண்டியது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னாக்க, உங்களுக்கு இது நெடுவாசலை பொறுத்த வரைக்கும் இது ஸ்மாலஸ்ட், மிக தமிழ்நாட்டில் ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கும் எண்ணெய் கண்டுபிடிக்கிறதுக்கான இல்லை பம்ப் அவுட் பண்ணுறதுக்கான திட்டங்களில் இதுதான் மிகவும் சிறியது. இப்போ நீங்க இதுக்கு நீங்க எதிர்ப்பு தெரிவிச்சீங்கன்னா, லாஜிக்கலா நீங்க பெருசா ஏற்கனவே நடந்துட்டு இருக்கிறது கிட்டத்தட்ட 200-300 வெல் கிணறுகள் தோன்றிருக்கிறது, அதெல்லாம் மூடுவோமா? இல்ல அது பரவாயில்ல, இது மட்டும் நம்ம அஜிடேஷன் பண்ணுவோம்னு சொல்லுவோமா? ஸோ இதுல இது முடிவு எடுக்க வேண்டியது. ஏன்னா ஒரு இன்கன்சிஸ்டன்சி இல்லாம இருக்கும். பெருசை விட்டுட்டு சின்னதை போய் நம்ம அப்போஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. அங்கதான் ஒரு பெரிய கேள்வியே எழுது. இப்போ இது ஒரு தமிழகத்துக்கான ஒரு பிரச்சனை அப்படிங்கிறதையும் தாண்டி பெரிய அளவுக்கு யோசிக்கும் பொழுது, ஒரு கண்ட்ரியா இந்தியாங்கிற இந்த ரிப்பப்ளிக்கு இன்னும் ஆயில் அண்ட் கேஸ் நோக்கி போக வேண்டிய, எக்ஸ்ப்ளோரேஷன் போக வேண்டிய கட்டாயம் இருக்கா? இல்லை நம்ம ரினியூவபிள் எனர்ஜி சைடில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணுமா? ஏன்னா நம்ம பார்க்குறோம் கிளைமேட் சேஞ்சோட இம்பேக்ட் தமிழகத்தில் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது என்வாயன்மெண்டல் டேமேஜ் இல்லாமல் இது போன்ற ப்ராஜெக்ட்ஸ் சாத்தியம் இல்லைங்கிறத நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம். அப்படி இருக்கும் பொழுது தொலைநோக்கு திட்டங்கள், ஒரு புதிய அளவுக்கான திட்டங்கள், அதாவது ரினியூவபிள் எனர்ஜி செக்டர்ல நம்மளோட ரிசர்ச் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகப்படுத்தி இங்கே விவசாயிகள் தரப்புலேருந்து யாருக்குமே பாதிப்பு இல்லாமல் அது போன்ற விஷயங்கள்ல நிச்சயமாக அந்த ரினியூவபிள் எனர்ஜி செக்டர்ல நம்ம ஃபோக்கஸ் இருக்கணும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நாளையே நம்ம டோட்டலா எண்ணெய் மீது இருக்கும் நம்மளுடைய டோட்டல் டிபெண்டன்ஸ் நம்ம முழுமையா நீக்க முடியுமா? ஓராண்டுலையோ 2 ஆண்டுலையோ முடியாது. இந்தியாவினுடைய இறக்குமதியில மிக பெரிய காம்பனண்டே எண்ணெய், கச்சா எண்ணெய், க்ரூட் ஆயில் தான். இந்திய அரசினுடைய ஒரு மிகப்பெரிய ஆயிரக்கணக்கான கோடிகள் ஒவ்வொரு ஆண்டும் இந்தியா செலவழிச்சு க்ரூட் ஆயில்ல கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்யறோம். அதுதான் நமக்கு பெட்ரோலாவும் டீசலாவும் நம்ம வண்டியில பயன்படுத்துறோம். இப்போ மிக முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது இந்த கான்செப்சுவலி, இது தமிழ்நாட்டில் நெடுவாசல் கிராமத்தில் நடக்கிற ஒரு விஷயமாக நம்ம பார்க்க முடியாது. தமிழ்நாட்டில் நமக்கு பாதிப்பு இருக்குங்கிறதுனால நம்ம நெடுவாசல் பார்க்குறோம். அடிப்படையா 31 இடங்கள் இந்தியா முழுவதும் கொடுத்திருக்காங்க. இதை தவிர இதுல 2 இருக்கு. ஒன்னு ஆஃப் ஷோர், கடல்ல அதுலயும் உங்களுக்கு இதே சுற்றுச்சூழல் பாதிப்பு இருக்கு. ஆனா அது நம்ம லேண்ட் அக்வயர் பண்ணல, நிலம் கையகப்படுத்தப்படாமல் செய்யப்படுவதனால் மக்கள் அதை பத்தி கவலையே படுறதில்லை.
ஸோ என்வாயரன்மெண்டல் டேமேஜுக்காக இது செய்யப்படுகிறதுங்கிறது நம்ம முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது. நிலம் கையகப்படுத்த ஒரு ஆங்கிளும் இருக்குது. ஸோ விவசாயிகள் நிலம் கையகப்படுத்தும் பொழுது எல்லா திட்டங்களுக்கும் சிக்கல் வருது. நிலத்தையும் தாண்டி இதுல வைக்கக்கூடிய முக்கியமான ஆர்குமெண்டே பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீர் வந்து பாதிக்கப்படும், அதுக்கப்புறம் கிராப் ஃபெயிலியருக்கு இது இன்னும் வழிவகுக்கும். ஏற்கனவே வந்து ஒரு தண்ணீர் தட்டுப்பாடு, ஒரு வறட்சி, இது போன்ற விஷயங்கள் இருக்கும்போது இன்னும் இது போன்ற திட்டங்கள் அதை வந்து அதிகரிக்க தான் செய்யுமே தவிர இதுக்கான சொல்யூஷனை கொண்டு வர இல்ல. அதாவது அதுதாங்க, அது வந்து ஒரு கான்செப்சுவலா அரசு உட்கார்ந்து பேசி முடிவெடுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒவ்வொரு இடத்துலையும் நீங்க போராட்டம் நடத்தலாம். இப்போ இங்க நடத்துறாங்க, நெடுவாசல் நடத்துறாங்க இப்போ ஒரு போராட்டம். ஆந்திராவில் கிருஷ்ணா கோதாவரி பேசன்ல இருக்கு, கட்சியில் இருக்கு, அதாவது குஜராத் மாநிலத்தில் இருக்கு, அசாம் மாநிலத்தில் இருக்கு. இப்போ எல்லா மாநிலங்களிலும் மக்கள் உங்களுக்கு எங்கெல்லாம் இன்லேண்ட் ட்ரில்லிங் இருக்கோ எல்லா இடத்துலையும் பிரச்சனைகள் இதுதான். நில கையகப்படுத்தப்படும், அங்கு சுற்றுப்புற சூழல் பாதிக்கப்படும். இது எல்லாமே காமன். நெடுவாசல்ல மட்டும்தான் அது நடக்கும். எங்கெல்லாம் இந்தியாவில் நடக்குதோ எல்லாமே இது பிரச்சனை சேம். அதனால அரசுகள் சேர்ந்து ஒரு முடிவு, நமக்கு வந்து முழுமையாகவே நம்ம இறக்குமதியை செஞ்சுட்டு போகலாம், நமக்கு வந்து இந்தியாவில் எண்ணெய் கண்டுபிடிக்க வேணாம் அப்படின்னு சொல்றது நியாயம் இல்லை. ஆன்ஷோர் ட்ரில்லிங் நாங்கள் பண்ண மாட்டோம், கடல்ல மட்டும்தான் நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு ரீதியாக ஒரு முடிவு எடுத்தால் அது ஒரு சொல்யூஷன். ஆனால் தமிழ்நாட்டில் ஏற்கனவே 20-30 ஆண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம், இதைவிட பல மடங்கு பெரிய திட்டங்கள் ஏற்கனவே நடந்துட்டு இருக்கும் போது அதை எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த திட்டத்தை மட்டும் குறிவைத்து இது நெடுவாசலில் நடக்க வேண்டுமா வேண்டாமாங்கிறது ஆய்வு செய்யப்பட்டு மக்களோட கருத்து எடுத்துக்கொண்டு அரசுகள் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு பிரச்சனை. ஆனால் நெடுவாசல் இஸ் only one. அப்ப மீதி எல்லாம் என்ன பண்ணுவீங்க? அதை தாண்டி அப்ப புதுசா ஒரு ப்ராஜெக்ட்ஸ் வரும்போது மீண்டும் போராட்டம் வெடிக்குமா அப்படிங்கறத தாண்டி இல்ல. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எல்லா திட்டங்களும் தவறான திட்டங்கள். இந்த கெயில் பைப்லைன் தமிழ்நாட்டுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம். இந்தியாவில் பல மாநிலங்களில் விளைநிலங்களுக்கு அடியில தான் பைப்பு போட்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் விளைநிலத்துக்கு கீழே போவோம், மற்ற மாநிலங்கள் எல்லாம் நாங்கள் ஹைவேல போவோம் சொல்லலை. எல்லா மாநிலம், கேரளா போன்ற மாநிலங்களில், கர்நாடகா போன்ற மாநிலங்களில் நூற்றுக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்க அடியில் தான் போயிட்டு இருக்கா. அதுக்கு மேல விவசாயம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அரசு வந்து எங்க தவறுதுன்னா மக்களிடையே இதை கொண்டு போய் விளக்கணும். இப்போ தமிழ்நாட்டிலிருந்து ஒரு 1000 விவசாயிகளை கூட்டு போயிட்டு எங்கெல்லாம் இந்த கெயில் பைப்லைன் அடியில் போகுதோ மற்ற மாநிலங்களுக்கு போய் அந்த விவசாயிகளோட அவங்க பேசுனாங்கன்னா, ஆமாங்க எங்க நிலத்துக்கு கீழே போட்டிருக்கிறாங்க, எங்களுக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை, கட்டடம் கட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, ஆனால் பயிர் வச்சிருக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, 10 மீட்டர் இடைவெளி தான் எங்களுக்கு கேப் இருக்கு, அதற்கு தேவையான நஷ்ட ஈடை கொடுத்துருக்குறாங்க. இது வந்து அவங்க போய் பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த எதிர்ப்பு குறைஞ்சிடும். இப்போ என்ன ஆகுது? சில அரசியல் கட்சிகள் அவர்களுக்கு ஆதாயம், சில அமைப்புகள் அவங்க ஆதாயத்துக்காக விவசாயிகளை ஈஸியாக, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு கர்நாடகாவில் என்ன பண்ணியிருக்காங்க, கேரளாவில் என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே என்ன டேமேஜ் ஆகுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஸோ அது வந்து அரசு ரொம்ப ஃபெயிலியர். அது வந்து மத்திய அரசாக இருக்கட்டும், மாநில அரசாக இருக்கட்டும், இத்தகைய திட்டங்கள் வரும்பொழுது மக்களிடையே புரிதல் ஏற்படுத்துவதற்கு அவர்கள் முயற்சி சரியாக எடுக்கவில்லை என்று நிச்சயமா சொல்லலாம். அது தமிழகத்துல முக்கியமா வந்து பிரதான நேஷனல் பார்ட்டிஸ் வந்து ஒரு ஃபுட்டிங் இல்லைங்கிறதுனால இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு புரிய வைக்க ஒரு முயற்சி எடுக்க மாட்டேங்கிறாங்களோங்கிற ஒரு குற்றச்சாட்டா கூட இல்ல. ஒரு கட்சி எடுத்துறாங்க இந்த இஷ்யூவை, உடனே எல்லாரும் என்ன, ஐயோ இது வந்து நம்ம நம்மளும் சேர்ந்துடணும், எதிர்க்கணும். அது எதுக்காக எதிர்க்கிறாங்கன்னு நீங்க ஒண்ணுமே இல்லை. நீங்க அந்த கட்சி தலைவர்களை கூப்பிட்டு ஒரு விவாதம் நடத்துங்க. அவங்களுடைய புரிதல் என்னங்கிறது முதல்ல மக்கள்கிட்ட நம்ம இந்த விஷயத்திலே புரிஞ்சுக்க வேண்டியது இன்னொன்று பெருசா என்ன இருக்குன்னா, ஆன்ஷோர் ட்ரில்லிங் எந்த அளவுக்கு என்வாயன்மெண்டலி சேஃப், நம்ம ஏற்கனவே வறட்சி போன்ற விஷயங்கள்ல பாதிக்கப்பட்டிருக்கும் போது இதோட தேவை இருக்கா, இது இல்லாம நம்மளால சமாளிக்க முடியாதா போன்ற விஷயங்கள் தான் இருக்கு. இது குறித்து அரசியல் தலைவர்கள், அமைச்சர்கள் கூறிய கருத்துக்களை பார்க்கவிருக்கின்றோம். தமிழக அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் தொடங்கி மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், தமிழகத்தின் காங்கிரஸ் தலைவர், தமிழக பாஜக தலைவர் நெடுவாசல் ப்ராஜெக்ட் குறித்து கூறிய கருத்துக்களை பார்த்துவிட்டு விவாதத்தை தொடர்வோம். இந்த ஹைட்ரோ கார்பன் விஷயத்திலே மாண்புமிகு அம்மாவுடைய அரசு விவசாயிகளுடைய உணர்வை புரிந்து கொண்டு விவசாயிகள் நலன் காப்பதிலே மாநில அரசு உறுதியாக இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் மாண்புமிகு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அருமையண்ணன் அவர்களிடத்திலே இது குறித்து நாங்கள் எடுத்துச் சொல்லியிருக்கின்றோம். நாளை இந்த மாவட்டத்தை சார்ந்த, இந்த நெடுவாசல் கிராமத்தை சார்ந்த இந்த போராட்டக்குழு பிரதிநிதிகள் முதலமைச்சர் அவர்களை சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றோம். மத்தியில மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பாரத பிரதமரை சந்திக்கின்ற பொழுது புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் இந்த திட்டத்தின் பிரச்சனைகளை எடுத்து இந்த மக்களுடைய நலன் காக்கக்கூடிய வகையில் அழுத்தமான
சில கோரிக்கைகளை பாரத பிரதமரிடம் வைப்பதாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களிடத்திலே தெரிவித்திருக்கிறார்கள். அதுதான் இவரிடத்திலே தெரிவித்திருக்கின்றோம். காங்கிரஸ் நண்பர்கள், காங்கிரஸ் மாவட்ட நிர்வாகிகள், தோழர்கள் எல்லோரும் இந்த மாவட்டத்தில் இது சம்பந்தமாக என்ன ஹைட்ரோ கார்பன் சம்பந்தமாக என்ன போராட்டங்கள் நடந்தாலும் மக்கள் எடுக்கிற எல்லா முயற்சிக்கும் காங்கிரஸ் கட்சி ஆதரவாக இருக்கும், துணையாக இருக்கும். மக்களை திரட்டி காங்கிரஸ் சார்பில் விரைவிலே அங்கே பெரிய அளவில் நிறுத்துவதற்காக போராட்டம் நடத்தப்படும். இதெல்லாம் எதுக்குறது யாரு? இந்த திட்டத்தை பற்றி அவங்க முழுமையாக படிச்சிருக்காங்களா? ஏதாவது தெரியுமா? எந்த ஒரு திட்டம் தமிழகத்துக்கு வந்தாலும் அந்த திட்டம் வரக்கூடாதுன்னு சொல்லி சிந்திக்கக்கூடியவர்கள் இருக்காங்க. விவசாய மக்களுக்கு, கிராம மக்களுக்கு, அடித்தட்டு மக்களுக்கு என்ன நன்மை அப்படிங்கிறத பற்றி எந்த திட்டம் வந்தாலும் அதில் லாபமா நஷ்டமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் முடிவெடுக்கணும். அது இல்லாமல் பண்ணுறது வந்து தமிழ்நாட்டிற்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம். அது எந்த தலைவன் சொன்னாலும் சரிதான், அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இதெல்லாம் சொல்லக்கூடிய காரணத்தால் இந்த திட்டம் வந்தே ஆக வேண்டும் என்று நான் சொல்கிறேன்னு நினைக்கக்கூடாது. ஒரு திட்டத்தை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி அது முடிஞ்சு போச்சு, இது முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி இவங்களுக்கு என்ன யோக்கியதை இருக்குது? யாருக்கு என்ன யோக்கியதை இருக்குது? எந்த திட்டம் வந்தாலும் பயன் தரும் என்று சொன்னால் வந்தாக வேண்டும், தராதுன்னு சொன்னால் வேண்டாம். ஆகாயத்தில் கட்ட முடியும், அதற்கு பூமி தேவை. அதனால ஒரு நாடு நன்றாக இருக்க வேண்டுமானால் ஒரு மாநிலம் தியாகம் செய்ய வேண்டாம். ஒரு மாநிலம் நன்றாக இருக்க வேண்டுமானால் மாவட்டம் தியாகம் செய்ய வேண்டாம். மாவட்டம் நன்றாக இருக்க வேண்டுமானால் ஒரு கிராமம் தியாகம் செய்ய வேண்டும். கிராமத்தின் நன்மைக்காக தனி மனிதன் தியாகம் செய்ய வேண்டும் என்பது முதுமொழி. விவசாயிகள் பாதிக்கப்பட வேண்டும் என்பதல்ல எங்களது நோக்கம். நாங்கள் விவசாயிகள் பக்கம் இருக்கின்றோம். ஆனால் நலத்திட்டங்களும் தேவை என்றால் இப்போ குழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசை என்றால் என்ன செய்வது என்பதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும். நெடுவாசல் விவசாயிகளுக்கு என்னோட வாக்குறுதி என்ன, நீங்கள் எந்த போராட்டமும் நடத்த வேண்டாம். டோன்ட் கெட் மிஸ்லெட் பை தீஸ் ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ். மக்கள் விரும்பலைன்னா மத்திய அரசாங்கம், ஏன்னா அமைச்சரே சொல்லியிருக்கார், துறை அமைச்சர் சொல்லியிருக்கார், மக்கள் வேண்டான்னு சொன்னால் நாங்கள் கொண்டு வர மாட்டோம். அதனால் அதை பற்றி யாரும் கவலையப்பட வேண்டாம். இது ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது. ஏன்னா எப்போவுமே எந்த ப்ராஜெக்ட் வரும்பொழுதுமே மக்களோட கருத்து ஏற்கனவே மக்கள் தலைவர்கள்ட்ட பேசியிருக்கு. மாநில அரசாங்கம் அதுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்கு, அதுக்கப்புறம் தான் வந்திருக்கு. ஆகவே 10 ஆண்டுகளாக இருக்கிற திட்டம், அந்த திட்டத்தில் இந்த இடங்களில் நாம் ஏலம் கால்ஃபார் பண்ணி நடந்திருக்கு. லோக்கல் பீப்புள் தமிழ்நாட்டில் மீது 49 இடத்துல யாரும் அப்ஜெக்ட் பண்ணலை, நரிமணத்தில் யாரும் அப்ஜெக்ட் பண்ணலை, காரைக்காலில் யாரும் அப்ஜெக்ட் பண்ணலை. மீத்தேனை கொண்டு வந்தது காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகம். அதை இன்று திரும்ப பெற்றிருப்பது பாரதிய ஜனதா கட்சி. ஆக மக்களுக்கு எதிரான திட்டங்களாக இருந்தால், மக்களுக்கு பாதிப்படையும் திட்டங்களாக இருந்தால், உண்மையிலேயே விவசாயிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் திட்டங்களாக இருந்தால் நிச்சயமாக அதை பரிசீலித்து பாரதிய ஜனதா கட்சி திரும்ப பெற்றிருக்கிறது என்பதை நான் இங்கே தெளிவாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். பாஜகவை குற்றம் சொல்வதற்கு எதுவுமே இல்லை. மீத்தேன் திட்டத்தை ஏன் ரத்து செய்தார்கள்? ஆக பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை வந்து அதில் ஏற்றுக்கொள்வதற்கு பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருக்கிறது. இது மக்களுக்கான திட்டமா, சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் செயல்படுத்தக்கூடிய திட்டமா என்று பல்வேறு விஷயங்கள் தெரிவிக்கப்பட்டது பார்த்தோம். ரொம்ப சுருக்கமான ஒரே ஒரு பாயிண்ட், எனக்கு அது காங்கிரஸ் திருநாவுக்கரசர் சொன்னது ரொம்ப பிடிச்சது. அதாவது இது முழுமையா கான்செப்டுவலைஸ் பண்ணது, இந்த ஃபீல்டு டிஸ்கவர் ஆனது எல்லாமே யூபிஏ ஆட்சி காலத்தில் இருந்த போது. இப்போ அவங்க அப்போ சொல்லியிருக்கலாம் இல்லையா, நெடுவாசல நீங்க திட்டத்தை கொண்டு வராதீங்கன்னு. இது ஏலம் வந்து இப்போ பாஜக ஆட்சியில் செய்யப்பட்டது. ஆனால் திரு பொன்னார் அவர்கள் சொன்னது வந்து ஒரு எதுவாக இருந்தாலும் ஒரு முடிவுக்கு வருவதற்கு முன்னால் என்ன பாதகங்கள் என்ன சாதகங்கள் இதை வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். மக்கள் வந்து ஏதோ ஒரு 4 பேர் வந்து போராட்டம் அறிவிக்கிறாங்கிறது அடிப்படையில் உடனே வந்து அது தவறு சரிங்கிறது முடிவு வரக்கூடாது. என்ன பிளஸ் இருக்கா, மைனஸ் இருக்கா, மைனஸ் அதிகமாக இருக்கா, சரி இது எதிர்க்கணும். பிளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு, பிளஸ் அதிகமாக இருக்கா, சரி இது எதிர்க்க வேண்டாம். அப்படிதான் ஒரு முடிவு எடுக்க வேண்டுமே தவிர நம்ம என்ன ஆகுதுன்னாக்க எந்த ஒரு டெவலப்மெண்டல் ஸ்கீமும் தமிழ்நாடுக்கு வராத. இது நான் நெடுவாசல் வந்து சரியா தவறாங்கிற அந்த டிபேட்டுக்கே நான் போகல. ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சோஷியல் மீடியாலையும் பார்க்குறோம், சேவ் நெடுவாசல், ப்ரொடெக்ட் ஃபார்மர்ஸ். அது என்ன, அதனுடைய அடிப்படை என்ன பாதிப்பு ஏற்படும்? மொத்தம் 10 ஸ்கொயர் கிலோமீட்டர், 10 ஸ்கொயர் கிலோமீட்டர் டோட்டல் ஏரியா, ஸ்மாலஸ்ட். அவர் திரு எச் ராஜா கேட்கறது நியாயம். அவர் என்ன இதுல காரைக்காலில் என்ன பண்ணீங்க,
நரிமணத்தில் என்ன பண்ணீங்க? எல்லாமே இதை விட பல மடங்கு பெருசு ஏற்கனவே போயிட்டு இருக்கு. அதுல அஜிடேட் பண்ணாம இவ்வளவு சின்ன ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு அஜிடேஷன் பண்ற லாஜிக் என்ன? எஸ், நாம் பார்க்கின்றோம் பல்வேறு தரப்பட்ட கருத்துக்கள். சுற்றுச்சூழல் பாதிப்பு ஒரு புறம், விவசாயிகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள், இது தவிர இது போன்ற வளர்ச்சி தான் தேவையா, பொருளாதார வளர்ச்சி விசஸ் என்வாயன்மெண்டல் கான்சர்வேஷன் போன்ற பல கேள்விகள் வைக்கப்படுவதை பார்க்கின்றோம். முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரதமரை சந்திக்க டில்லி பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார். இந்த பயணத்தோட முக்கியத்துவம் அது மட்டும் இல்லாமல் இதில் எல்லாருக்குமே இப்போ இருக்கக்கூடிய உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாள் முதல்வர் திரு ஓ பன்னீர்செல்வமுக்கும் பிரைம் மினிஸ்டருக்கும் இருந்த ஒரு கெமாடிரி, இவருக்கு அது எப்படி இருக்கும்? ஒரு இணக்கமான போக்கு இருக்குமா? இணக்கமான போக்கு இருந்தால் எந்த அளவுக்கு வந்து மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் இணைந்து பணியாற்றுவார்கள்? அதுக்கப்புறம் இவர் போகும்போதே ஒரு லிஸ்ட் ஆஃப் பெட்டிஷன்ஸோடு தான் போகிறார். நம்ம பார்க்குறோம், காவேரி தொடங்கி ஒரு இந்த பக்கம் பவானி ஆற்று வரைக்கும் நெடுவாசல் வரை பல பிரச்சனைகள் இருக்குது. அதில் மத்திய அரசாங்கத்தோட தலையீடு தேவைப்படுது. ஸோ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த ட்ரிப்போடைய முக்கியத்துவம் இல்லை, அதாவது முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பிரதமருக்கு அப்பப்போ வந்து அந்த லிஸ்ட் ஆஃப் பெண்டிங் ஐட்டம்ஸ் அப்படின்னு கடிதங்கள் எழுதுவாங்க. பட் அப்பப்போ கோரிக்கைகள் வைப்பாங்க. இந்த மாதிரி ஒரு 17 ஐட்டம் ஒரு 7-8 மாதங்களுக்கு முன்பு கூட அந்த மாதிரி ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. ஸோ அதில் வந்து பெரும்பாலானது இன்னும் நிறைய விஷயங்கள் அதில் இன்னும் நிறைவேறாமல் இருக்கு. ஸோ அதை வலியுறுத்தும் வகையில் நிச்சயமா அந்த கோரிக்கையில் இருக்கிற கோரிக்கை மனுவில் இருக்கிற பல அம்சங்கள் இதுலேயும் பிரதமர்கிட்ட கொடுக்கப்படுற லிஸ்ட்லேயும் இருக்க போகுது. புதிதாக சிலது வந்திருக்கு. அஃப்கோர்ஸ் அந்த நீட்டு, அதை வந்து ஏற்கனவே முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. நீட் பற்றியான அதுக்கு தமிழக மாணவர்களுக்கு விதிவிலக்கு கொடுக்கறதுக்கான சட்ட மசோதா வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து ஜனாதிபதி ஒப்புதல் பெறும் அளவிற்கு அது கொண்டு போகணும். அது எனக்கு சந்தேகம், அது வந்து பிரதமர் செய்வாரா அப்படிங்கிறது. அவர் பரிந்துரை செய்ய மாட்டார் அப்படிங்கிறதா என்னுடைய கணிப்பு. அதனால் அடிப்படையாக பல விஷயங்கள், முக்கியமான பிரச்சனைகள் இருக்கின்றன. அவை எல்லாற்றுக்கும் இதுவரைக்கும் மத்திய அரசு தேவையான அளவிற்கு செவிசாய்க்கவில்லை என்பது நாம் பொதுவாக இருக்கிற கருத்து. நிச்சயமா அதுக்கு வந்து ஏதேனும் எம்பசிஸ், ஃபோக்கஸ் சில விஷயங்களாவது வரணும். மிக முக்கியமாக அடுத்த பாராளுமன்ற கூட்டத்தொடரில் காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு அதை அமைப்பதற்கான உறுதிமொழி பிரதமர் கொடுப்பாரா? இது ரொம்ப சிம்பிள். இவங்க கோர்ட்டுக்கு சொல்லியிருக்கிறது வந்து பாராளுமன்றம் மூலமாக தான் இது கொண்டு வரணும், உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. அப்போ நீங்கள் பாராளுமன்றத்தில் கொண்டு வர வேண்டியதானே? இப்போ அடுத்த கூட்டத்தொடரில் நாங்கள் பாராளுமன்றத்தில் இந்த மசோதாவை கொண்டு வருவோம் என்ற உறுதிமொழி வரவில்லை என்றால் அவர்களுக்கு இது அமைக்கிறதுக்கு எண்ணம் இல்லை, தாமதப்படுத்துறதுக்கு தான் முயற்சி செய்கிறாங்க அப்படிங்கிறத அர்த்தம் எடுத்துக்கலாம். நம்ம இந்த சந்திப்போட முக்கியத்துவம்னு எடுத்து பார்த்தால் வந்து இது ஒரு அரசு முறை சந்திப்பு அப்படின்னு மட்டும் விட்டுருவோமா, இல்லை இந்த பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ்க்கு அப்புறம் நடக்கக்கூடிய ஒரு சந்திப்பு அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்திலையும் இதை பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கு? நிச்சயமா அது பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸுக்கு பிறகு அவங்க சந்திக்கிறாங்க. ஏற்கனவே இப்போ அந்த ஈஷா யோகா மையத்தில் நடந்த அந்த நிகழ்ச்சியில ஒரு பேசிக் மீட்டிங், கர்ட்டசி கால் மாதிரி இருந்தது. ஸோ ஓரளவுக்கு அந்த ராப்போ பிளஸ் திரு பழனிசாமி பல ஆண்டு காலமாக அமைச்சராக இருந்திருக்கிறார் அப்படிங்கிற அடிப்படையில் நிச்சயமாக அறிமுகமாயிருக்கும். ஸோ ஆனால் ஒரு முதலமைச்சர் அப்படின்னு போகும்போது அந்த ராப்போ என்னென்ன, மிக முக்கியமாக மாநிலத்துக்கு தேவையான கோரிக்கைகளில் ஏதேனும் நிறைவேற்றப்படுமா அப்படிங்கிற அடிப்படையில் தான். பர்சனல் கெமிஸ்ட்ரி இருக்கலாம், ஈக்குவேஷன் இருக்கலாம், அதெல்லாம் நல்லா இருந்தால் கூட மாநிலத்துக்கு என்ன வருது. ஒரு உதாரணத்துக்கு திரு ஓபிஎஸ் இருக்கும்போது போய் இந்த ஜல்லிக்கட்டுக்கு தேவையான அனைத்து அந்த சட்ட திருத்தத்துக்கு கொண்டு வரது எல்லாத்தையும் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்குள்ள முடிச்சிட்டாங்க. ஸோ அது வந்து கான்கிரீட்டா நிறைவேறிடுச்சு. இப்போ அது வந்து கோர்ட்டுக்கு போகும், அது வேற கோர்ட்ல இருக்கு, அது வேற விஷயம். ஆனால் அரசால் செய்ய முடிந்ததெல்லாம் அரசு செஞ்சிருச்சு. அதே மாதிரி ஏதேனும் அந்த கோரிக்கையில எல்லா விஷயத்தையும் உடனடியாக பிரதமராலையும் செய்ய முடியாது, அது நமக்கும் தெரியும். ஆனால் அரசால் செய்ய முடிந்ததை, மிக முக்கியமாக அந்த காவேரி, ஏன்னா காவேரியில வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டுக்கு இவங்க சட்ட மசோதாவை கொண்டு வந்து நிறைவேற்றிட்டாங்கன்னா பாராளுமன்றத்தில், அது தமிழ்நாட்டுக்கு கிடைத்த மிகப்பெரிய நியாயம். ஏன்னா இது பிரதமர் வந்து தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக செயல்படணும்னு யாருமே சொல்ல, எது நியாயமோ அதை செய்யணும். எஸ், நம்ம நீங்க சொன்னது போலவே வந்து முன்னாள் முதல்வர் திரு ஓ பன்னீர்செல்வம் வந்து ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்காக பிரதமரை சந்திக்கிறார். அது வந்து அவருக்கு ஒரு ஸ்டாண்ட் பாயிண்டாவே இருக்கு, ஒரு விக்டரி நம்ம பார்க்கிறோம். திரு இபிஎஸ் அவர்களுக்கு எது இருக்கும் நம்ம எதிர்பார்க்கிறோம்? வறட்சியா இல்ல நெடுவாசலா? இல்ல சில விஷயங்கள் வந்து சாத்தியம், நம்ம எதிர்பார்ப்பது அவ்வளவு சாத்தியம் அல்ல. நீட் உதாரணத்துக்கு இந்த ஆண்டும் அடுத்த மேபி 3 ஆண்டுகளுக்கு தமிழக மாணவர்களை நீட் எழுத வைப்பது மிகவும் தவறு, நான் முழுமையா ஏத்துக்கிறேன்.
ஆனால் நீங்கள் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரும்போது நிரந்தரமாக நான் எங்களுக்கு நீட்டே வேண்டான்னு சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகை எப்படி மத்திய அரசு ஏற்றுக்கும்? அப்போ எல்லா மாநிலத்திலையும் ஒரு இந்த மாதிரி சட்டப்பேரவையில் ஒரு சட்டத்தை திருத்தத்தை கொண்டு வந்துட்டு எந்த மாநிலம் நீட் எழுதாமல் இருக்கலாமே. ஸோ அதனால நம்ம கோரிக்கையே வந்து ஒரு நியாயமற்ற கோரிக்கை. இதே மசோதால எங்கள் மாணவர்கள் சிலபஸ் வந்து மாற்றத்தில் இருக்கு, சிலபஸ் ஈவனா இல்லை, அதை கொண்டு வந்து அதற்கு எங்களுடைய மாணவர்கள் பழகுவதற்கு 2-3 ஆண்டுகள் ஆகும். இந்த 3 ஆண்டுகளுக்கு எங்களுக்கு விதிவிலக்கு கொடுத்துருங்க, அதற்கு பிறகு நாங்களே வந்து நீட்ல இணைகிறோம் அப்படின்னு கேட்டிருந்தா ஒரு நியாயம் இருந்திருக்கும். ஏன்னா இந்த ஆண்டோ அடுத்த ஆண்டோ தமிழ்நாட்டு மாணவர்களை நீட் எழுத வைப்பது நியாயமே இல்லை. நிரந்தரமா நாங்க நீட்டே எழுத மாட்டோம் அப்படிங்கிற ஒரு அடிப்படை நம்ம ஒரு கோரிக்கை வைக்கும் போதோ இல்ல ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரும்போதோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது செல்லுமா கோர்ட்லங்கிறது அது வேற விஷயம். ஆனால் பிரதமருக்கு கூட அவருடைய அரசு கொண்டு வந்த ஒரு திட்டம் நீட், அப்கோர்ஸ் அது முன்னாடியிலிருந்து இருக்கு அப்படின்னு எல்லாம் சொன்னா கூட உச்சநீதிமன்றம் இவங்க தான் வந்து இந்த அரசு தான் வந்து அமல்படுத்துறாங்க, உச்சநீதிமன்ற உத்தரவை வந்து அவங்க அமல்படுத்துறாங்க. அமல்படுத்தும் போது நீங்க முழுமையா எங்களுக்கு எக்ஸம்ஷன் கொடுங்கன்னா அவர் என்ன பதில் சொல்ல முடியும்? அப்ப நாளைக்கு ஆந்திரால மசோதா வரும், கர்நாடகால மசோதா வரும், மகாராஷ்டிரால மசோதா வரும், அப்ப எதுக்கு நீட்டே இருக்காது? எஸ், அது ஒரு நேஷனல் பாலிசியாவே இருக்கிறத பார்க்கிறோம். நம்ம பல்வேறு துறை சார்ந்த அமைச்சர்களையும் முதல்வர் சந்திக்கவிருக்கிறார் என்ற செய்தி தான் வருது. இதில் வந்து முக்கியமாக நம்ம பேசினது போலவே கல்வித்துறை சார்ந்த நீட் அது தொடங்கி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வரைக்கும் பல முக்கிய விஷயங்கள் விவாதிக்கப்படும் தான் எதிர்பார்க்கிறோம். இன்று இரவு சென்று விட்டு அவர் செவ்வாய்க்கிழமை இரவு தான் மீண்டும் வராரு செய்திகள். ஒரு 2 நாட்கள் என்ன மாதிரி வளர்ச்சி திட்டங்கள் தமிழகத்துக்கு கொண்டு வர போறாரு, இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு காணப்பட போகுது போன்ற பல்வேறு விஷயங்கள் வந்து உன்னிப்பாக ஏதேனும் கான்கிரீட்டாக எடுத்துட்டு வராரா அப்படிங்கறத மிக முக்கியமான நம்ம பார்க்க வேண்டியது. ஏன்னா பிரதமர் அனைத்தையும் பரிசீலனை செய்கிறேன் என்று சொன்னார்னா பரிசீலனை செய்கிறேன் சொல்லுவார், இல்லன்னு சொல்ல மாட்டார். அது மட்டும் இல்லாம அவர் மேல இருக்கக்கூடிய இப்ப பிரஷர் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தா முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பிரதமரிடம் சென்று தமிழகத்துக்கு வாங்கி வந்த திட்டம் ஏற்கனவே அவர் வாங்கிட்டு வந்ததுனால ஜல்லிக்கட்டு விஷயத்துல இவர் மேல கொஞ்சம் அழுத்தம் அதிகம். திமுகவின் செயல் தலைவரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தின் சீஃப் செக்ரட்டரியை சந்தித்து ஒரு மனு அளித்துள்ளார். குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய செல்வி ஜெயலலிதா குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டிருக்கிற மறைந்த முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுடைய புகைப்படங்கள் வந்து அரசு அலுவலகங்களிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கை. அவர் கூறிய கருத்துக்களை பார்த்துவிட்டு விவாதத்துக்குள் செல்வோம். மறைந்த முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டு தண்டனை பெற்றிருக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடியவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். எனவே அவருடைய பெயரில் பல திட்டங்கள் ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு கொண்டிருந்தால் அல்லது புதிய திட்டங்களுக்கு அவருடைய பெயரை வைத்து அந்த பணியை தொடக்கி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக வரக்கூடாது. அதை உடனடியாக இந்த அரசு தடுத்தாக வேண்டும். அரசு கட்டிடங்களில் ஏன் இதே தலைமைச் செயலகத்திலே கூட உள்ளே நுழைகிற போது அவருடைய படங்கள் எல்லாம் கூட வைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் அவருடைய பெயரில் அவருடைய படங்கள் எல்லாம் உள்ளாட்சி அமைப்புகள் வைக்கப்பட்டிருக்கிறது, அரசு அலுவலகங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது, அமைச்சருடைய அறைகளில் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலை இருக்கும் என்று சொன்னால் நீதிமன்றத்தை நாட வேண்டிய அவசியம் எங்களுக்கு நிச்சயம் ஏற்படும். அது மட்டுமல்ல, பல இடங்களில் அந்த படங்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதிநிதிகள் மட்டுமல்ல பொதுமக்களும் அந்த பிரச்சனையை கிளப்புகிற போது சட்டம் ஒழுங்கு மோசமான நிலைக்கு போகக்கூடிய ஒரு நிலை கூட வரக்கூடிய நிலை இருக்கிறது. எனவே உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தலைமைச் செயலாளரை சந்தித்து இந்த பிரச்சனைகளை எல்லாம் நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கிறோம். அவரும் நாங்கள் சொன்னதையெல்லாம் கூர்ந்து கவனித்து கேட்டு உரிய நடவடிக்கை நிச்சயமாக நான் சட்ட ரீதியாக எடுப்பேன் என நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள். எதிர்க்கட்சி தலைவரோட இந்த கோரிக்கை இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? இதில் அரசியல் அப்படின்னு பார்க்குறோமா இல்லை இது ஒரு நியாயமான கோரிக்கை தான் அப்படின்னு பார்க்குறோமா? இது வந்து லீகல் சைட்லேருந்து பார்க்கலாம், பொலிட்டிக்கல் சைட்லேருந்து பார்க்கலாம், அரசியல் சைட்லேருந்து. இந்த லீகல் சைடில் 2 சிக்கல் இருக்குது. ஒன்று வந்து எந்த லா அடிப்படையில் இதை வந்து ஏதாவது ஒரு குற்றம் நிரூபிக்கப்பட்ட ஒரு நபருடைய புகைப்படம் வரக்கூடாது அப்படிங்கிறது எந்த சட்ட ரீதியாக இருக்குங்கிறத முதல்ல ஸ்டடி பண்ணணும். அந்த மாதிரி ஏன்னா முன்னாள் முதலமைச்சர்களுடைய புகைப்படம் இருக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ எந்த லாயினுடைய அடிப்படையில் இது சொல்லப்படுது அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது த கொஸ்டின் ஆஃப் கன்விக்ஷன் இட்செல்ஃப். ஏன்னா இறந்து போன ஒரு நபர் அவர் அந்த சென்டென்ஸ் தட் இஸ் கால்ட் அபேட்மெண்ட்டாக அவங்க வந்து உயிருடன் இருக்கும்போது கன்விக்ட் ஆகவில்லை அப்படிங்கிறது ஏன்னா அப்பீலில் இருந்தது. அந்த காலகட்டத்தில் அவங்க காலமானார்கள். ஸோ டெக்னிக்கலாக லீகலாக வந்து அபேட்டட் சென்டென்ஸ் இஸ் இட் ஈக்குவல் டு கன்விக்ஷன்? அது வந்து ஒரு லீகல் பாயிண்ட்.
இது ரெண்டும் இது வந்து கிளாரிஃபை ஆகணும். ஒன்று வந்து எந்த சட்ட பிரிவின் கீழ் இது வந்து ஒரு, ஏன்னா ஆர்டிஐ ஆக்ட்ல பலமுறை இது கேட்டிருக்காங்க கேள்வி. அந்த கேள்விகளுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக கன்விக்டட் பர்சன்ஸ்னு கேட்கல, யார் யாருடைய புகைப்படம் வைக்கலாம், என்னென்ன ரூல் இருக்குது அப்படிங்கிறதுல வந்து இஃப் த பர்சன் ஹஸ் சஃபர்ட் எனி கன்விக்ஷன் ஈ ஷுட் நாட் பி, அவங்க புகைப்படம் இருக்குங்கிறது ஆர்டிஐ அந்த பதில்களில் அவங்க தெரிவிக்கல. பட் அதனால சட்டம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அது சட்ட வல்லுநர்கள் அதை ஸ்டடி பண்ணி அந்த மாதிரி ஒரு சட்டம் இருக்காங்கிறத சொல்லணும். ரெண்டாவது, இந்த மேட்டர் இந்த அபேட்மெண்ட் ஆனதுனால டஸ் இட் கவுண்ட் டெக்னிக்கலி ஆஸ் அ கன்விக்ஷன் அப்படிங்கிறது ஃபார் திஸ் பர்பஸ், இந்த புகைப்படம் வைக்காத பர்பஸுக்கு அது கன்விக்ஷனாக கவுண்ட் ஆகுமா நீதிமன்றம் சொல்லணும். அரசியல் ரீதியாக இது வந்து எந்த அளவுக்கு மக்களிடையே வந்து ஒரு எடுபடும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தேகமான ஒரு விஷயம். ஏன்னா இது வந்து ஒரு 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 இதுல வந்து திமுகவுக்கு ஒன்றும் பெரிய அரசியல், அவங்க புகைப்படம் இல்லாததுனால உடனே வந்து திமுகவுக்கு பெரிய ஆதாயம் கிடைக்க போகுதுன்னா தெரியல. ஆனால் மக்களிடையே ஒரு ஒரு கசப்பு நிச்சயமாக வரத்துக்கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து அதிமுக அரசோ ஊழலே செய்யாத ஒரு அரசு அப்படின்னு மக்கள் யாருமே நினைக்கல. தமிழ்நாட்டில் கடந்த 30-40 ஆண்டு காலமாக யார் ஆட்சி பண்ணாலும் ஊழல் இருந்திருக்குங்கிற நம்பிக்கை தான் மக்களிடையே இருந்திருக்கிற ஒரு பரவலான ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு கருத்து அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். அந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழல்ல செல்வி ஜெயலலிதா மீது மக்கள் வைத்திருந்த அன்பும் அவங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆதரவும், தேர்தலில் தொடர்ந்து கொடுத்திருக்கிற ஆதரவும் அவர்கள் ஊழலற்ற தலைவர் அப்படிங்கிற அடிப்படையிலேயே இல்லை. என்னுடைய இது என்னன்னா, அவங்களுடைய மக்கள் நல திட்டங்கள், அவங்களுடைய கவர்னன்ஸ், அவங்களுடைய சட்ட ஒழுங்கு பாதுகாத்தது, அவங்க தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக மத்திய அரசு கிட்ட போராடினது, அதற்கெல்லாம் கொடுத்த ஆதரவை தவிர அவங்க வந்து ரொம்பவே வந்து கரப்ஷனே இல்லாத நடத்தின ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் மக்கள் வந்து அந்த அளவுக்கு ஒரு நினைப்பாங்க அப்படிங்கிறது நான் தெரியல. இதுல பாயிண்ட் என்னன்னா, இதை வந்து நீங்க ஒரு காலமான ஒரு தலைவர், கிட்டத்தட்ட 42% அளவிற்கு தமிழ்நாட்டு வாக்காளர்களிடையே வாக்கு பெற்ற ஒரு தலைவர், அவரை வந்து நீங்க திருப்பி இப்போ காலம் ஆன பிறகு நீங்க தாக்குனாக்க மக்களிடையே ஒரு கசப்பு தான் ஏற்படும். இதுல வந்து நீ என்னுடைய ஒப்பீனியன், தே ஆர் கோயிங் ஆன் த ராங் பாலிசி. ஏன்னா அவங்கள வந்து அதுக்காக பிரைஸ் பண்ணணும்னு சொல்லலை, நீங்க அவங்க மறைஞ்சிட்டாங்க. இப்போ உட்காந்துட்டு அவங்க மேல வந்து திருப்பி நீங்க தாக்குதல் நடத்துறது, அவங்க படத்தை எடுத்துடணும், அவங்க திட்டம் இருக்கக்கூடாது, அவங்க அதுல வந்து பப்ளிக் இடையே அது வந்து இவென்ச்சுவலா நீங்க அம்மா உணவகத்துக்கு உதாரணத்துக்கு நீங்க வேற அரசு உணவகம்னு பேர் வச்சா கூட மக்கள் மத்தியில வந்து அது அம்மா உணவகமாக தான் பேச போறாங்க. மேபி 15 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு அது அப்படியே அடுத்த தலைமுறை வரும்போது மறந்து போயிடுவாங்க, அது வேற விஷயம், அது எல்லா தலைவர்களுக்கும் நடக்கிறது. ஆனால் இந்த அப்ரோச் வந்து ஒரு தவறான அப்ரோச். ஏன்னா இவங்க உயிரோடு இருந்தாங்கன்னா நீ இவர் சொல்றது முழுமையாக நியாயப்படுத்தலாம். ஏன்னா அரசியலுக்கு ஒரு ஆதாயம் தேடுவதற்கு ஒரு இது, மறைந்த பிறகு அவர்களை தாக்கி இந்த மாதிரி ஒரு தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறது, இட் இஸ் கோயிங் டு பேக் ஃபயர். அவர் சொல்லக்கூடிய லீகல் ஆஸ்பெக்ட்ஸையும் பார்க்க வேண்டியது இருக்கு. அவரே கூட அவர் கருத்துல சொல்லியிருக்காரு, நீதிமன்றத்தை நாட வேண்டிய ஒரு நிலைமை வந்தாலும் வரும் அப்படின்னு. நீதிமன்றத்துக்கு தான் போகணும். ஏன்னா இந்த அரசு வந்து போய் எப்படி படங்களை எடுப்பாங்க, அப்படி உடனடியாக எடுக்கக்கூடிய ஒரு கட்டாயம் இருக்காங்க அப்படியே சந்தேகம். இதுக்கு அதிமுக தரப்புல இருந்து கருத்துக்கள் வந்திருக்கு, எதிர்க்கட்சி தலைவரை நோக்கி பல கருத்துக்கள் வந்திருக்கு. திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கூட கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு. இது வந்து பொலிட்டிக்கல் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு மட்டும் எடுத்துக்கிறோமா, டிஃபெண்ட் பண்ணணுங்கிறதுக்காக அந்த சைட்ல இருந்து டிஃபென்ஸ் வருது அப்படின்னு பார்க்குறோமா, இல்லைனா இது எதிர்பார்த்த ஒண்ணுதான் எடுத்துக்கிறோமா? இல்லை, இது அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது இவ்வளோ பெரிய விஷயம். முதல்ல வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்குறாங்க. அதுக்கு முன்னாடியே திமுக முதல்ல எடுத்தாங்க, அதுக்கப்புறம் நடுவில் ஒரு வாரம் 10 நாள் அதை பற்றி ரொம்ப பேசலை. அதுக்குள்ள பாமக வந்து தொடர்ந்து குற்றவாளியினுடைய புகைப்படம் இருக்கக்கூடாது. அதாவது இது வந்து மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா, எல்லோருமே ஊழலற்றவர்கள், செல்வி ஜெயலலிதா மட்டும் தான் குற்றம் செய்தவர்கள் என்று கிடையாது. மற்றவங்க வந்து அதாவது இட்ஸ் அ கமெண்ட்ரி ஆன் தி ஜுடிஷியல் சிஸ்டம் அப்படிங்கிறது தான் கன்விக்ஷன் வராதது அப்படின்னு தான் மக்கள் பார்ப்பாங்களே தவிர, இது வந்து இவர்கள் ஒரு தலைவர் தான் ஊழல் செய்த தலைவர், மற்ற அரசியல் தலைவர்கள் தமிழ்நாட்டில் வேற யாருமே ஊழல் செய்யலைன்னு மக்கள் நினைக்கிறாங்கன்னா, அந்த மாதிரி அரசியல் கட்சிகள் ப்ரொஜெக்ட் பண்ண முயற்சித்தால் திமுக தலைவர்கள் மேல குற்றச்சாட்டு இல்லையா? எவ்வளவு கேஸ் ஓடிட்டு இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி அவர் டாக்டர் அன்புமணி சொல்றாரு, அவர் மேல சிபிஐ கேஸ் ஓடிட்டு இருக்கு. ஸோ நீங்க those who live in glass houses should not throw stones. இது ஒரு டெக்னிக்காலிட்டி, அவங்களுக்கு கன்விக்ஷன் ஆயிடுச்சு.
சரி, அதை வந்து மாற்று கருத்தில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. ஆனால் மற்றவர்கள் எல்லாரும் வந்து ஊழலற்றவர்கள், அந்த அம்மா மட்டும்தான் ஊழல் செஞ்சாங்கன்னு சொல்றது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதமே அல்ல. எஸ், நாம் பார்க்கின்றோம் இது அரசியல் காரணங்களுக்காக முன்வைக்கப்படக்கூடிய ஒரு கருத்தா இல்லை இதில் லீகாலிட்டிஸ் இருந்து அது நியாயமான கருத்தா என்ற கேள்விதான் எழுப்பப்படுகிறது. இதுக்கு நீதிமன்றம் அவர்கள் செல்வார்கள் என்ற கருத்துக்களை திரு ஸ்டாலின் அவர்கள் வைத்ததையும் பார்க்கின்றோம். நம்ம ரெண்டு முக்கியமான விஷயம், ஒன்று யூபி தேர்தல், இன்னொன்று சென்னையில் ஸ்மார்ட் சிட்டிக்கான வெள்ளோட்டம், இதுதான் பேச போகிறோம். யூபி தேர்தலுடைய 5ஆம் கட்ட தேர்தல் நாளைக்கு ஒரு 52 தொகுதிகள். அது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அமேட்டி தொகுதிக்கு உட்பட்ட இடங்கள் வந்து நாளைக்கு தேர்தலுக்கு போகுது. யூபி தேர்தலுடைய முக்கியத்துவம், இந்த தேர்தலுடைய கணிப்புகள் என்னவா இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? இல்லை, நிச்சயமாக வந்து ஒரு 4 மாதத்துக்கு முன்பு இருந்த நிலைமை பாஜகவுக்கு 3 2 பங்கு மெஜாரிட்டி வருமா வராதாங்கிறதான் ஒரே கேள்வி. இப்போ இதே வந்து நம்ம பேசுறது ஒரு 4 மாசம் முன்னாடி பேசியிருந்தோம்னா அது தான் ஒரே கேள்வி, பாஜக ஜெயிக்க போறாங்க, எவ்வளோ பெரிய வின்னுங்கிறது தான். ஆனால் இந்த அகிலேஷ் யாதவ் காங்கிரஸ் தனியா அவர் அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு கோட் அண்ட் கோட் சண்டை மாதிரி ஒரு அது வந்து பலர் நாடகங்கிறாங்க. பட் எதுவாக இருந்தாலும் அந்த இது வந்து பெரிய அளவில் யூபி போல மாத்திடுச்சு. ஏன்னா அகிலேஷ் யாதவ் 5 வருஷம் முதலமைச்சராக இருந்திருக்காரு, சில விஷயங்கள் செஞ்சிருக்காரு, பல விஷயங்கள் செய்யலை. அவர் ஒரு இன்கம்பன்ட் கவர்மெண்ட் மேல ஆன்டி இன்கம்பன்சி பயங்கரமா இருக்கும். ஆனா ரொம்ப சாமர்த்தியமா அந்த ஆன்டி இன்கம்பன்சியை அவங்க அப்பா மேலேயும் அவங்க குடும்பத்தில் இருக்கிற மற்றவங்க மேலேயும் திருப்பி விட்டுட்டு இவர் வந்து ஏதோ புதுசா வரா மாதிரி வாக்காளர்களிடம் இளைய தலைமுறை தலைவரா வரும்போது பிளஸ் அந்த அலையன்ஸ் இஸ் வெரி குட் ஐடியா. நம்ம அதை பத்தி சென்ற வருஷம் அக்டோபர் நவம்பர்ல எழுதியிருந்தோம், அது வந்து அலையன்ஸ் நிச்சயமா வரும்ட்டு. அப்கோர்ஸ் ஆர்எல்டியும் சேர்த்து வரும்னு நினைச்சோம் அஜித் சிங்குடைய கட்சி, அது வரல. ஆனால் காங்கிரஸ் சமாஜ்வாதி கட்சியினுடைய கூட்டணி அந்த கேமே கிளீனா மாத்திருச்சு. இல்லன்னா பிஜேபி 100க்கு 100 இல்ல 100க்கு 200% ஆட்சி அமைக்கிறாங்க. அதை வந்து கம்ப்ளீட்டா மாத்தி இப்போ இருக்கிற நிலை ரெண்டு பாசிபிலிட்டி. சமாஜ்வாதி கட்சி காங்கிரஸுக்கு மெஜாரிட்டி கிடைக்கிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இல்லை. அவங்க வந்து ஒரு 170 180 சீட், 403ல 170 சீட் 160 சீட் கிடைக்குது. பாஜகவுக்கும் 160 170 சீட் கிடைச்சதுன்னா அப்புறம் பாஜக மாயாவதி அவர்கள் பகுஜன் சமாஜ் கட்சியோட தலைவி மாயாவதியோட சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அது முன்பு நடந்திருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். இப்போ பாஜக மீது சமாஜ்வாதி கட்சியிலிருந்து வைக்கக்கூடிய பெரிய குற்றச்சாட்டே அதுவா தான் இருக்கு, இவர்கள் ஒன்று சேர்ந்துருவார்கள் தேர்தலுக்கு அப்புறம் அப்படின்னு. சோ அதற்கான பாசிபிலிட்டிஸ் என்னன்னு பார்க்கிறோம். இன்னொன்னு பகுஜன் சமாஜ் கட்சி இந்த முறை எந்த அளவுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி, ஏன்னா பிரதான எதிர்கட்சி ரீஜனல் பார்ட்டி யூபியில அப்படின்னா அது பகுஜன் சமாஜ் பார்ட்டி. அவங்க ஒரே ஒரு பெரிய இழப்பு அவங்களுக்கு எப்படின்னா, ஒரு 4 மாதத்துக்கு முன்பு வரைக்கும் இந்த சமாஜ்வாதி கட்சியில் நடந்துட்டு இருக்கிற தகராறு, அதுக்கப்புறம் அந்த கூட்டணி இல்லாத ஒரு சூழல் காங்கிரசுடன், அந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் பகுஜன் சமாஜ் கட்சியை அந்த தலித் முஸ்லிம் காம்பினேஷன் வந்து அவங்க தலித் மக்களும் இஸ்லாமிய சமுதாய மக்களும் சேர்ந்து ஒருங்கிணைப்பாங்க. ஏன்னா இஸ்லாமிய சமுதாய மக்கள் பெரும்பாலான சமாஜ்வாதிக்கு தான் போடுவாங்க. ஆனால் பாஜகவை தோற்கடிக்க வேண்டும், சமாஜ்வாதி கட்சி மிகவும் பலவீனமாயிடுச்சுன்னு நினைச்சுக்கிட்டு அவங்க பகுஜன் சமாஜுக்கு போடுவாங்கன்னு நினைச்சாங்க. இந்த கூட்டணி ஆச்சு பாருங்க, பிளஸ் அகிலேஷ் வெளியே வந்து இந்த இளைஞர்கள் அந்த அகிலேஷோடைய அப்பீல் வந்து பியாண்ட் பார்ட்டி லைன்ஸ். ட்ரெடிஷனலா யார் இப்போ ஒரு 18 வயசுல இருந்து 30 வயசு இருக்கிற வாக்காளர்களை நம்ம போய் கேட்டோம்னா பெரும்பாலானவங்க அகிலேஷுக்கு சமாஜ்வாதி கட்சி ஆதரிக்கல, அகிலேஷ் ஆதரிக்கிறாங்க. சோ அந்த ஓட்டு அப்படியே சமாஜ்வாதி கட்சிக்கு வரும்போது, இந்த கூட்டணிக்கு வரும்போது நிச்சயமாக மாயாவதி அவர்கள் will be in third place. அந்த third placeங்கிறது 50 இடங்களா 70 இடங்களா அப்படிங்கிறது நம்ம முடிவு இப்ப சொல்ல முடியாது. ஆனால் சமாஜ்வாதி கட்சி காங்கிரஸ் கூட்டணிக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்காவிட்டால் நிச்சயமாக பாஜகவும் பகுஜன் சமாஜ் கட்சியும் கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு. அது ராஜ்யசபாலையும் அவர்களுக்கு ஒரு பெரிய கை கொடுக்கும்ங்கிறது தான். பிளஸ் மாயாவதி அவர்களுக்கு கேசஸ் எல்லாம் இருக்கு. எப்படிமோ மத்திய அரசுல மத்தியில யார் ஆட்சியில் இருக்கிறாங்களோ, யூபியில சமாஜ்வாதி கட்சியாக இருந்தாலும் சரி பகுஜன் சமாஜ் கட்சியா இருந்தாலும் சரி நிறைய லிஸ்ட் இருக்கு. அந்த தாஜ் காரிடார் கேஸ்ல இருந்து நிறைய கேஸ் இருக்கு. ஸோ அந்த கேஸ் எல்லாம் வந்து அப்படியே ஊற போடுறதுக்கு மத்திய அரசினுடைய ஆதரவு தேவைப்படும். நம்ம இந்த யூபி தேர்தல் வந்து ஒரு மினி தேர்தல் மாதிரி தான் பார்க்கிறோம். இந்தியாவுக்கான அடுத்த மேண்டேட் 2019 எப்படி இருக்கும் அப்படின்னு, டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய பெரிய தேர்தல், நாடே உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய தேர்தல். இந்த தேர்தலுடைய ரிசல்ட்ஸ் வந்து எப்படி ஃபாலோ அவுட் இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். மிகப்பெரிய, அதாவது மார்ச் 11ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதலை இந்திய அரசியலில் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதா. ஏன்னா 2-3 மாநிலங்கள், மற்றதெல்லாம் சிறிய பஞ்சாபும் யூபி.
பஞ்சாபில் நம்ம பார்க்க வேண்டியது ஆம் ஆத்மி கட்சி வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிறது. அப்போ காங்கிரஸ் வெற்றி பெற்றால் கூட அது பெரிய ஒரு புரட்சிகரமான ஒரு மாற்றம் கிடையாது. 5 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லி போலாம். கடந்த 2 டேர்மா அகாலிதள் தான் இருந்திருக்கு. ஆமா, அகாலிதள் 10 ஆண்டு காலமாக இருக்கிறாங்க பாஜகவுடன். ஸோ இப்போ ஆம் ஆத்மி கட்சி வருமா? இது வந்து பாயிண்ட் நம்பர் 1. யூபியை பொறுத்த வரைக்கும் 320 இடங்கள் அசம்பிளி செக்மெண்ட்ல 2014ஆம் ஆண்டு லீடிங்ல இருந்த பாஜக 3 ஆண்டுகளில் அவ்வளவு பெரிய மேண்டேட்டை இழந்திருக்கிறாங்களா இல்லையா, இது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். நிச்சயமாக சமாஜ்வாதி கட்சி காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்று அங்கு ஆம் ஆத்மி கட்சியோ காங்கிரஸோ வெற்றி பெற்றால் மிகப்பெரிய பின்னடைவு பாஜக மாற்று கருத்தில்லை. திரு மோடி அவர்களுக்கும் ஒரு பெரிய செட்பேக். இது தேசிய அரசியலில் என்ன மாற்றங்கள் கொண்டு வர போகுதுன்னு பொறுத்திருந்து தான் நாம் பார்க்கணும். இது தொடர்ந்து விவாதிக்கவும் தான் போகிறோம் வரவிருக்கக்கூடிய நாட்களில். ஸோ சென்னைக்கு வந்து ஒரு ஸ்டோரி டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா, சென்னையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துக்கு டி நகரில் வந்து நேற்று ஒத்திகையெல்லாம் நடந்திருக்கு. பெடஸ்ட்ரியன் ஃப்ரெண்ட்லி பிளாசாஸ் இதெல்லாம். ஸோ இது பேரலாக ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா, சபர்பன் ரயிலில் ஒரு 3 பேர் அடிபட்டு செத்து போகிறாங்கன்னு, வறட்சிக்கு தண்ணீர் இல்லாமல் நம்ம ஒரு போராடிட்டு இருக்கிற நிலைமை. ஸோ இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டம் வந்து எப்படி ஒரு வரவேற்கத்தக்க திட்டமா, இல்ல இது வந்து இன்னும் ரொம்ப ஃபார் ஃபெட்ச் ட்ரீம்? இல்ல, இது ரொம்ப நான் முதல்ல இருந்தே அதை பத்தி பேசிட்டு இருக்கேன். 100 கோடி எல்லாம் வச்சு ஒரு நகரத்தை வந்து ஸ்மார்ட் சிட்டி எல்லாம் ஆக்க முடியாதுங்க. அது வந்து frankly ஒரு கிராண்ட் ஆஃப் 100 crores இன்னொரு 100 crores எல்லாம் வச்சுட்டு, ஆனால் இது ஒரு முயற்சி, ஒரு தொடக்கம் அப்படின்னு தொடக்கம்னா உங்களுக்கு பிளானிங் கரெக்டா இருந்தா தான். அதுக்கப்புறம் அது நீங்க பாண்டி பசார்ல வந்து 2 தெரு ஸ்மார்ட்டா இருக்கிறதுனால சென்னை ஸ்மார்ட் ஆயிடாது. நீங்க அதை ரெப்ளிகேட் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன உங்களுக்கு ஸ்மார்ட் சிட்டிங்கிறது முதல்ல என்ன சொன்னாங்க, இந்த டிஜிட்டல் இதுவாக நம்ம டிரான்சாக்ஷன் செய்வோம், நம்ம இன்டர்நெட் எல்லாருக்கும் இருக்கும், பிராட்பேண்ட் எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் சிட்டியே வந்து நம்ம பிளானிங், நம்ம லே அவுட் இதெல்லாம் நம்ம செய்யும் போது நிச்சயமாக அதற்கு பொருள் எக்கச்சக்கமாக வந்து உங்களுக்கு செலவாகும். ஸோ அந்த அளவுக்கு இந்த திட்டமே வந்து எந்த அளவுக்கு கான்செப்டுவலைசேஷனே சரி அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. இதனுடைய எக்ஸிக்யூஷன் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் முன்னாடி ஆரம்பித்த அந்த திட்டம் இது வரைக்கும் ஒண்ணுமே நடக்கலையே இந்தியா முழுவதும். ஒருவேளை இது ஒரு நல்ல தொடக்கமா இருந்து சென்னை போன்ற நகரங்கள் மாறுங்கிற நம்பிக்கை தான் பலருக்கு இருக்கு. நம்பிக்கை தான் வாழ்க்கையே. இமேஜஸ்லாம், அதோட ப்ரொபோஸ்ட் இமேஜஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப நம்பிக்கை தர விதத்துல தான் இருக்கு. ஸோ இன்றைய தினம் நாம் அரசியல் தொடங்கி சென்னை வரை பல முக்கிய விஷயங்களை இங்கு விவாதித்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட டாக்டர் சுமந்த் ராமனுக்கு நன்றி. பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. இன்றைய நாள் பொழுதுல நடக்கக்கூடிய பல முக்கிய விஷயங்களை நாளை இதே செய்தி அரங்கில் விரிவாக விவாதிப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.